நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது பல சம்பவங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை கொண்டு வருகிறது. இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் இந்த அனுபவங்கள் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இது உலக மக்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருத்தமானதாக காணப்படுகிறது. உதாரணமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். சவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். முதல் அரசன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் பல அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போனான். ஆனால் அந்த அனுபவங்கள் மூலமாக அவன் பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் போனான். அது நிமித்தமாகவே அவனுடைய வாழ்க்கை மிக துக்கமாக முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் சவுலுக்கு பின் அரசனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. தாவீதனுடைய வாழ்க்கையில் சவுலை காட்டிலும் பலவீனங்கள் அதிகமாக இருந்தது. சவுலை விட அநேக தவறுகள் செய்த மனிதனாக நாம் தாவீது ராஜாவை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அனுபவங்களிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொண்ட மனிதனாக நாம் தாவீதை பார்க்கிறோம். அது சங்கீதங்களில் பிரதிபலிக்கப்படுகிறது. அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மையமாக வைத்து தனது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அதை சீர்படுத்தின மனிதன்தான் நம்முடைய தாவீது ராஜா. எனவே தான் தேவன் பலவீனமுள்ள மனிதனாக தாவீது இருந்தாலும் கூட என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்லி தாவீதை பற்றி சொல்வதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். நாம் வேதாகமத்திலே பார்க்கிற தேவ பிள்ளைகள், குறிப்பாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களின் வாழ்க்கையில் இதை யதார்த்தமாக நாம் பார்க்கிறோம். இத்தகைய உண்மையை மத்தியில் நாம் கடந்து போகிற பொழுது அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக நாமும் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இது எந்த தனிப்பட்ட மனிதனுடைய சுயசரிதைக்காக வேதாகமம் எழுதப்படவில்லை. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த பூமியில் வாழுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் அவர்களுக்கு கொண்டு வந்த அனுபவங்கள், அதன் மூலமாய் அவர்கள் என்ன பாடங்கள் கற்றுக்கொண்டார்கள். சிலர் அந்த பாடங்களை மையமாக வைத்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். சிலர் அந்த பாடங்களை உணராமல் போனார்கள். இதில் எந்த விதமான உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் யதார்த்தங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, மீண்டும் ஒரு விஷயம், இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்கள் என்ற தலைப்பில் இரண்டாவது செய்தியை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி 34வது சங்கீதம். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தியானத்திற்காக நான் சங்கீதங்களை மாத்திரமே வாசிப்பது உண்டு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவ ஆவியானவர் என்னை வேறு பகுதிகளுக்குள்ளாக நடத்துகிற பொழுது நான் அதை படிப்பதும் உண்டு. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் என்னுடைய தியானம் சங்கீதங்களில் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் முதல் நாளில் மே 1ஆம் தேதி நான் இந்த சங்கீதத்தை 34வது சங்கீதத்தை படித்து கொண்டிருந்தேன். இந்த சங்கீதம் அநேகருக்கு மனப்பாடமாக தெரியும். அநேகர் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணராமல் போவோமே என்றால் இந்த வேத வசனங்கள், குறிப்பாக இந்த சங்கீதங்கள் நமக்கு மனப்பாடமாக தெரிந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகும். சரி, இந்த சங்கீதத்திற்கு, இந்த 34வது சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பின் பின்னணியிலே தான் இந்த சங்கீதத்தை நாம் வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கீதத்தின் பின்னணியிலே ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. தாவீது அபிமெலக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது
அவனால் துரத்தி விடப்படுகையில், அதாவது அபிமெலக்கால் தாவீது துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, தேவ மனிதனாகிய தாவீது அபிமெலக்குக்கு முன்பாக ஏன் நிற்க வேண்டும்? ஏனென்றால் அபிமெலக்கு பெலிஸ்தருடைய ராஜா. பெலிஸ்தருடைய ராஜாவினிடத்தில் தாவீது ஏன் கடந்து போனான்? அங்கே அவனுக்கு முன்பாக ஏன் நிற்கிறான்? அதுவும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு பரம விரோதிகள். வரலாறு முழுவதுமாக நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் இருவர் மத்தியில் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்க தாவீது போன்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் எப்படி பெலிஸ்தருடைய எல்லையிலே, அதுவும் குறிப்பாக பெலிஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனைக்கு போய் அவனுக்கு முன்பாக எப்படி நிற்க வேண்டும், எப்படி நிற்க முடியும்? அந்த அனுபவத்திற்கு பின்புதான் இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் தாவீது பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இதில் ஏதோ வரலாற்று பின்னணி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நாம் பார்ப்பதற்கு 1 சாமுவேலின் புத்தகத்தில் நாம் சில வசனங்களை வாசிக்க வேண்டும். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 27வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். எதற்காக தாவீது இந்த பெலிஸ்தருடைய ராஜாவுக்கு முன்பாக கடந்து போனான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு. பாருங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 27ஆம் அதிகாரம். இதில் நாம் 2 வசனங்களை வாசிக்கிறோம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாகும்படி, அதாவது சவுலின் கைக்கு நீங்களாகும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது அவனோடு இருந்து 600 பேரும் கூட எழுந்து மாகோயின் குமாரனாகிய ஆகிஷ் என்னும் காத் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். சரி, இந்த சம்பவம் 2 முறையாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2 முறை தாவீது ராஜா பெலிஸ்தருடைய தேசத்திற்கு அடைக்கலம் தேடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிற பொழுது 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 21வது அதிகாரம் 10லிருந்து 15 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். அங்கே தாவீது பெலிஸ்தருக்கு ராஜாவாக இருக்கிற அபிமெலக்கினிடத்தில் கடந்து போனதாக நாம் இங்கே பார்க்கிறோம். 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், இப்படி 15 வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கிற பொழுது தாவீது இந்த அபிமெலக்குக்கு முன்பாக இருக்கிற பொழுது தன்னை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனைப் போல காண்பிக்கிறான். அந்த காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதையும் இந்த 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இவன் அடைக்கலம் தேடி போனான், பாதுகாப்பு தேடி போனான். இனிமேல் இஸ்ரவேல் தேசத்தில் எல்லைகளிலே நான் இருந்தால் சவுல் என்றாவது ஒரு நாள் கொன்று போடுவான் என்ற பயத்து நிமித்தமாக அவன் கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே போன பிறகு அவன் எதிர்பார்த்த அடைக்கலம் அவனுக்கு கிடைக்காது இருக்கிற பொழுது அங்கே அபிமெலக்குக்கு முன்பாக தன்னை பித்தம் கொண்டவனைப் போல காண்பித்து நடிப்பதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக அங்கே இருந்து துரத்தப்படுகிறான். அப்பொழுது அதுலாம் என் குகைக்கு கடந்து வந்து அங்கே இருக்கிறான் என்று சொல்லி நாம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தாவீது ராஜாவா சவுலுக்கு பயந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையை விட்டு பெலிஸ்தருடைய தேசத்திற்கு, பெலிஸ்தருடைய ராஜாவிற்கு அடைக்கலம் தேடி பாதுகாப்பு தேடி தாவீது போன்ற தேவ மனிதனா போகிறான் என்று சொல்லி யோசிப்பதற்கு நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். தாவீது யார்? அநேக யுத்தங்களை பார்த்த மனிதன், அநேக அனுபவங்களை கண்ட மனிதன்.
அதுவும் பெரும்பாலான சங்கீதங்களை நாம் வாசிக்கிற பொழுது இந்த 150 சங்கீதங்களில் 73 சங்கீதங்கள் தாவீதினுடைய சங்கீதம். அந்த 73 சங்கீதங்களிலும் தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பெரும்பாலான சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அனுபவத்திற்கு பின்பு, அதாவது அபிமெலக்கினிடத்திலே போய் பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போய் அங்கே இருந்து துரத்தி விடப்பட்ட பிறகு தாவீது வந்து பாடின சங்கீதங்களிலே ஒரு விசேஷமான சங்கீதம் தான் 23வது சங்கீதம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சங்கீதத்தை இந்த அனுபவத்திற்கு முன்பாக தாவீது பாடி இருப்பாரே என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பின்மாறுதல் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதுவும் சில சங்கீதத்திலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிறான். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக நியாயம் விசாரிப்பார், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அநேக சங்கீதங்களிலே சொன்ன மனிதன்தான் பயந்து நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை மறுதளித்து என்று நான் சொல்ல விரும்பவில்லை, விசுவாசத்திலே தடுமாற்றம் வந்து அந்த தடுமாற்றத்தின் நிமித்தமாக ஒரு தடமாறி எங்கே போகக்கூடாதோ, யாரிடத்திலே சேரக்கூடாதோ அவர்களிடத்திலே போய் அங்கே அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு மனிதனாக நாம் இங்கே தாவீதை பார்க்கிறோம். இந்த மாற்றம், இந்த முடிவு, இந்த தடுமாற்றம் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏன் வந்தது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நாம் எவ்வளவு பெரிய விசுவாசிகளாக இருந்தாலும், எவ்வளவு நாள் நாம் விசுவாசிகளாக இருந்தாலும், விசுவாசத்திலே நாம் எவ்வளவு வளர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்கள் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அநேக நேரத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதமான மாயை, தங்களை சுற்றிலுமாய் ஒரு விதமான மாயை என்ற வலையை பின்னிக்கொண்டு அதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எந்த கஷ்டம் வராது, நமக்கு எந்த தீமை வராது, நமக்கு துன்பங்கள் வராது, நமக்கு எதிராளிகள் வரமாட்டார்கள், நாம் கர்த்தருக்குள் இருந்தால் எல்லாம் நன்றாகவே இருக்கும் என்ற ஒரு மாயையான வலைக்குள்ளாக இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் தடுமாற்றம் வரும், விசுவாச வாழ்க்கையில் அவநம்பிக்கை வரும், விசுவாச வாழ்க்கையில் ஸ்தம்பித்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இவைகளெல்லாம் வாழ்க்கையில் வரக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழ்நிலைகள். இது வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இந்த தடுமாற்றம் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏன் வந்தது? இதற்கான காரணம் என்ன? சிங்கத்தோடு, பாலசிங்கத்தோடு சண்டை போட்ட மனிதன், கரடியோடு சண்டை போட்ட மனிதன், மாம்சமலையான கோலியாத்தோடு சண்டை போட்டு கையில் எந்த விதமான பலத்த ஆயுதங்கள் இல்லாதபடி வெறும் கூழாங்கல்லினால் ஒரு மாம்சமலையை மேற்கொண்ட மனிதன். ஆனால் சவுலுக்கு பயந்து, நான் இஸ்ரவேல் தேசத்து எல்லையில் இருந்தால் என்றாவது ஒரு நாள் சவுல் என்னை கொண்டு போடுவான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்ன மனிதன்தான் சவுல் என்னை கொண்டு போடுவான் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொன்ன மனிதன்தான் சவுல் என்னை கொண்டு போடுவான் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன மனிதன்தான் என்றாவது ஒரு நாள் சவுல் என்னை கண்டுபிடிப்பான் என்று சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த முடிவிற்கு தாவீது வருவதற்கான காரணம் என்ன? எதிராளிகளின் எண்ணிக்கை தாவீதினுடைய வாழ்க்கையில் அதிகரித்தது, பிரச்சனைகள் அதிகரித்தது, போராட்டம் அதிகரித்தது, நெருக்கம், உபத்திரம், தோல்வி, இவைகளெல்லாம் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பொழுது அவர்கள் தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இந்த சங்கீதத்திலிருந்து, இந்த தேவ மனிதனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். தடுமாற்றம் வருகிற பொழுது நாம் தவறான முடிவுகள் எடுப்போம், தவறான பாதையிலே நாம் கடந்து போவோம், தவறான தீர்மானங்கள் பண்ணுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்.
சில வருஷங்கள் தாவீது பெலிஸ்தருடைய தேசத்திலே குடியிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே பிரிந்து வர வேண்டிய சூழ்நிலை. பெலிஸ்தர் மேல் வைத்த நம்பிக்கை, அடைக்கலம் தாவீதிற்கு கிடைக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லவர்களும் நீண்ட நாள் நட்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நல்லவர்களும் கெட்டவர்களும் நீண்ட நாள் நண்பர்களாக இருக்க முடியாது. தீயவர்களும் நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருப்பார்கள். நல்லவர்களும் நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் நல்லவர்களும் கெட்டவர்களும் நீண்ட நாட்கள் நட்பிலே உறவிலே இருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் பிரிவு வரும். ஏனென்று சொன்னால், தேவ பிள்ளைகள் தேவனை அறியாத பிள்ளைகளோடு நீண்ட நாட்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் பிரயாணம் செய்ய முடியாது. என்றாவது ஒரு பிரச்சனை வரும். சரி, ஆக உபத்திரம், போராட்டம், தோல்வி பயம் இவைகளெல்லாம் அதிகமாய் கடந்து வந்தபடினால தாவீது ஒரு தவறான தீர்மானம் எடுத்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் அபிமெலேக்கினிடத்திலே அடைக்கலம் கேட்டு அவனால் துரத்தி விடப்பட்டு அதுலாம் என்ற குகையிலே தாவீது வந்து இருக்கிற பொழுது தான் இந்த 34வது சங்கீதத்தை தாவீது ராஜா பாடுகிறார். இது வரலாற்று பின்னணியாக இந்த சங்கீதத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக, வியாக்கியானம் பண்ணுவதற்கு முன்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். சரி, இந்த சங்கீதத்தை நாம் பல முறை படித்திருக்கிறோம். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்காக, இந்த நாளின் செய்திக்காக இந்த சங்கீதத்தை நான் 3 பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். இதில் 22 வசனங்கள் இருக்கிறது. இதை 3 பிரிவுகளாக நான் பிரிக்க விரும்புகிறேன். முதல் 2 வசனத்தில் இந்த அனுபவங்களுக்கு பிறகு தாவீதினுடைய தீர்மானமாக நான் பார்க்கிறேன். முதல் 2 வசனத்தில் தாவீதின் தீர்மானங்கள். பின்பு 2வது பிரிவாக 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்குமாக தாவீதின் அனுபவங்கள் என்று சொல்லி நாம் பிரிக்கலாம். பின்பு 3வது பிரிவாக தாவீதின் ஆலோசனைகள் என்று சொல்லி 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் பிரித்து கொள்ளலாம். ஆக இந்த சங்கீதம் தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீது எடுத்த தீர்மானத்தையும் தாவீதினுடைய அனுபவத்தையும், அந்த அனுபவத்திற்கு பின்பு தாவீது சொல்லக்கூடிய ஆலோசனையுமாக இதை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். சரி, முதலாவது பிரிவில் தாவீதினுடைய தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது முதல் 2 வசனத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆக முதலாவதாக தாவீதினுடைய தீர்மானம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, நான் கர்த்தர் மீது இருந்த நம்பிக்கையிலே கொஞ்சம் தடுமாற்றம் எனக்கு வந்தபடியினால, எனக்கு அவிசுவாசம் வந்தபடியினால நான் பெலிஸ்தரினுடைய தேசத்திற்கு அடைக்கலம் தேடி போனேன், அபிமெலேக்கினிடத்திலே அடைக்கலம் தேடி போனேன். ஆனால் அங்கே எனக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் என்னை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 12,000 பேருக்கு மேலான ஒரு படையை எடுத்துக்கொண்டு தனி மனிதனாகி என்னை வனாந்தரத்திலே சவுல் வேட்டையாடின பொழுது கர்த்தரல்லவோ என்னை பாதுகாத்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகையினாலே இப்பொழுது அதுலாம் என்ற குகையிலே நான் இருக்கிற பொழுது நான் எடுக்கிற தீர்மானத்தில் முதலாவது தீர்மானம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி என்று சொன்னால், இனிமேல் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, எனக்கு பயம் வந்தாலும், எனக்கு நெருக்கம் வந்தாலும், எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும், எனக்கு போராட்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்வேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் மூலமாக நான் பாடங்கள் கற்றுக்கொள்கிறபடினால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்வேன். நான் அது நிமித்தமாக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். அடுத்து 2வது வசனத்தில் கர்த்தருக்குள்ளாக நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது எனக்கு புதிய ஏற்பாட்டில் பவுலடிகளார் ஞாபகத்துக்கு வருகிறார்.
கிறிஸ்து இயேசுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னார். இங்கே தாவீது ராஜா சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன், மனிதர்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னுடைய வெற்றிகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னுடைய சாதனைகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். பொதுவாக மனிதர்களுடைய சுபாவம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், தங்களுடைய சாதனைகளை பறைசாற்றுவார்கள், தங்களுடைய பெருமைகளை பறைசாற்றுவார்கள், தங்களுடைய ஸ்லாக்கியங்களை பறைசாற்றுவார்கள், தங்களுடைய பலத்தை பறைசாற்றுவார்கள், தங்கள் வெற்றிகளை பறைசாற்றுவார்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய தோல்விகளை மறைத்து வைத்து விடுகிறார்கள், தங்கள் பலவீனங்களை மறைத்து வைத்து விடுகிறார்கள், தங்கள் அந்தரங்கங்களை மறைத்து வைத்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ராஜா சொல்கிற பொழுது, நான் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆக தாவீதினுடைய முதல் பகுதியில், இந்த சங்கீதத்தில் தீர்மானங்களில், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை நான் துதிப்பேன், கர்த்தரை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் கொடுத்த அனுபவம், அதன் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தினால் எடுத்த தீர்மானம் தான் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்ற ஒரு தீர்மானம். ஆக முதலாவது தீர்மானமாக முதல் 2 வசனத்தில் தாவீதினுடைய தீர்மானங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்து அனுபவங்கள் என்று சொல்கிற பொழுது 3, 4, 5 வசனங்களிலிருந்து நான் பார்க்கிற பொழுது, என்னுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இதை யாருக்கு சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தன்னோடு இருக்கக்கூடிய அந்த 400 பேர், ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், ஏழைகள், அதுலாம் என்ற குகையிலே தாவீது இருக்கிற பொழுது இந்த 400 பேர் தாவீதை தேடி வந்தார்கள். அவர்கள் தான் அந்த காலகட்டத்திலே தாவீதோடு இருந்தார்கள். ஸோ தாவீது சொல்லக்கூடிய காரியம், இது என்னுடைய தீர்மானமாக இருக்கிறபடினால என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இது தாவீதினுடைய தீர்மானங்கள். தாவீதினுடைய அனுபவங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தரை நான் தேடினேன், கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். இந்த ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னணியிலே ஒரு விளைவு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன். எங்கே 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அதனால் அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம் வாழ்க்கையில் வந்த பொழுது தடுமாற்றம் வந்தது. தடுமாற்றத்தினால தடமாறின மனிதன் இங்கே 4வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அதன் விளைவாக நான் இப்பொழுது விடுதலையோடு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய பயத்தை எனக்கு நீங்களாக்கி விட்டார் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். பின்பு 5வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். இது தாவீதினுடைய அனுபவம், ஒரு தேவ மனிதனுடைய அனுபவம். நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆக 5வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தரை தேடினேன் முதலாவது, 2வதாக நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். பின்பு 6வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 6வது வசனம் வாசித்து பார்க்கிற பொழுது, இந்த ஏழை கூப்பிட்டான். தன்னை பற்றி தான் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். நான் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற பொழுது, இங்கும் அங்குமாய் அடைக்கலம் தேடி அலைகிற பொழுது, மனிதர்களை நம்பி அடைக்கலமாக நான் கடந்து போகிற பொழுது, நான் ஏழையாக இருந்தேன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆக இந்த அனுபவங்கள் மத்தியிலே கடந்து போகிற பொழுது தாவீது கண்ட மாற்றங்களை, அந்த அனுபவங்கள் நிமித்தமாக கற்றுக்கொண்ட பாடங்கள், அந்த அனுபவங்கள் தாவீதிற்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் பார்க்கிறோம்.
அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நான் தேடினேன், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆகையினாலே நான் தேடினபடியினாலே என் பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. நான் நோக்கி பார்த்தபடியினாலே நான் வெட்கமடையாமல் போனேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினாலே நான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக. இந்த இடத்துல ரட்சிப்பு என்று சொல்லுகிற பொழுது பாதுகாப்பை பற்றி தாவீது சொல்லுகிறார். நான் பாதுகாக்கப்பட்டேன், இது என்னுடைய அனுபவங்கள் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போனபடியினாலே தாவீதினுடைய ஆலோசனைகள் என்று சொல்லி 8ஆம் வசனத்திலிருந்து இந்த 34வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நான் ஒவ்வொரு வசனத்திற்குள்ளாக கடந்து போக விரும்பவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாய் இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அநேக வசனங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் அநேகர் போடக்கூடிய இந்த கிறிஸ்தவ காலண்டரில் இந்த வசனங்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அந்த வகையில் இந்த சங்கீதம் நம்மில் அநேகருக்கு தெரிந்த சங்கீதம். ஆக 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்குமாக நாம் தாவீதின் ஆலோசனை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆலோசனை என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போன பிறகு, அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த பாடங்களினாலே அவர்களுக்கு உண்டான மாற்றங்களை அவர்கள் ருசித்து அதற்கு பிறகு அவர்கள் ஆலோசனையாக சொல்லக்கூடியதைத்தான் நாம் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆக இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போன பிறகு தாவீதினுடைய ஆலோசனையாக இந்த 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கிற பொழுது 3 காரியங்களை தாவீது சொல்லுகிறார். கர்த்தரை ருசித்து பாருங்கள். அப்படி என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் நெருங்கி வாருங்கள், கர்த்தரிடத்தில் அதிக நாட்கள் தங்கியிருங்கள், கர்த்தர் சமூகத்தில் அதிக நாட்கள் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் யார் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். ஆக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 8வது வசனத்தில் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பின்பு கர்த்தருக்கு பயந்து இருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 11வது வசனத்தில், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். சரி, அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். தீமை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள், பொல்லாப்பை விட்டு விலகுங்கள், கபடை விட்டு விலகுங்கள், பொல்லாப்புக்கும் கபட வசனிப்பிற்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஆலோசனையாக சொல்லுகிறான். ஆக 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது தாவீது ஆலோசனையாக 3 காரியங்கள்: கர்த்தரை ருசித்து பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறான். சரி, இதன் நன்மைகள் என்னவாக இருக்கும்? நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இப்பொழுது இந்த ஆலோசனை சொல்லுகிற பொழுது இந்த 3 காரியங்களை இந்த ஆலோசனையின் பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தருங்கள், கர்த்தருக்கு பயந்து அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லுகிறாரே. இதன் நன்மைகள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை 8வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். வாழ்க்கைக்கு அவசியமான சில உண்மைகள். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பொழுது இந்த போராட்டம் நிறைந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், கலவரங்கள் நிறைந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், தீமை நிறைந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில்
பொல்லாப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய எதிராளிகள் எப்பொழுது வேணாலும் கடந்து வரக்கூடிய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பயமின்றி பாதுகாப்போடு வாழ்வீர்கள். நீங்கள் குறைச்சலை காணாமல் வாழ்வீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறிவிடுவீர்கள் என்று தாவீது சொல்லவில்லை. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் பயமின்றி பாதுகாப்போடு வாழ்வீர்கள். நீங்கள் குறைச்சலை காணாமல் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். தீமையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து வாழ்வீர்கள். எப்பொழுது? இந்த 3 காரியங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற பொழுது, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பொழுது, நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை, இந்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை மையமாக வைத்து ஆலோசனையாக சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, விசுவாசிகளானால் நமக்கு பயம் வராது, நமக்கு போராட்டங்கள் வராது, நமக்கு கஷ்டங்கள் வராது என்று சொல்லி யாராவது சொல்வார்களே என்றால் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வீணாக அவர்கள் பேசுகிறார்கள். வேதாகமத்தை எடுத்து பாருங்கள். தேவனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிகுந்த உபத்திரத்திற்குள்ளாக, மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக, சோதனைகளுக்குள்ளாக கடந்து போனதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அனுபவங்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்ததும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வகையில் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த 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 நாளின் சங்கீதம், தாவீது இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போன மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்லி தேவனால் சொல்லப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்கள் தான். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் கடந்து வரும். தடுமாற்றங்கள் கடந்து வரும், பயம் கடந்து வரும், விசுவாசத்திலே நாம் ஸ்தம்பித்து நிற்போம், குழப்பங்கள் கடந்து வரும், தவறான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஏனென்றால் வேதாகம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அவன் பாடங்களை கற்றுக்கொள்வான். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆக இந்த சங்கீதம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களிலிருந்து நாம் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவங்களிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே தான் தாவீது ராஜா, கர்த்தாவே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து நாம் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை யாரெல்லாம் மறுதலிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்திலே வளருவது கிடையாது. அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவது கிடையாது. வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து நாம் பாடங்கள் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக குழப்பமான சூழ்நிலையில் தெளிவான தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். தெளிவான பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவதாக இந்த சங்கீதத்திலிருந்து, தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம். குழப்பத்தின் சூழ்நிலையில் தெளிவான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். தேவ மனிதனாகிய தாவீது தவறான ஒரு தீர்மானம் எடுத்து தவறான இடத்திற்கு போய் தவறான மனிதர்களோடு சேர்ந்து மீண்டும் வந்த பிறகுதான் இந்த சங்கீதத்தை பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக குழப்பங்கள் கடந்து வருகிற பொழுது நாம் தெளிவான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் தெய்வ பயமுள்ளவர்கள், நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஒரு தேவ மனிதனோடு கடந்த வாரம் பேசிக்கொண்டு இருந்தேன். அவர் சொன்னார், கழுத்தில் சிலுவையை சுமப்பதற்கு அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் சிலுவையை சுமப்பதற்கு
வெகு சிலரே தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு சிலர் மாத்திரமே ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்த வேண்டும். இந்த 3 தீர்மானங்கள் தான் இந்த சங்கீதத்திலிருந்து, தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். கர்த்ததாமே இந்த வசனத்தை கொண்டு, வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி, குழப்பமான நேரத்தில், தடுமாறுகிற நேரத்தில், பயம் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமாக இருக்கிற பொழுது நாம் சரியான தீர்மானம் எடுத்து கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி சேர்வதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதாகமத்தில் சங்கீதங்களின் புத்தகம் மிக அதிசயமான பொருள் நிறைந்த ஒரு புத்தகம். அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறது. அநேக நேரங்களில் அந்த வரலாற்றின் மத்தியில் கடந்து வந்த தேவதாசர்களின் அனுபவம் அதில் காணப்படும். அப்படி ஒரு சங்கீதம் தான் 136வது சங்கீதம். அந்த 136வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் என்ற வரலாற்றை பற்றி பேசுகிறான். குறிப்பாக அதில் 24வது வசனத்தில் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறான். எத்தனை நன்மைகள் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் என்று சொல்லி, நாங்கள் தாழ்வில் இருந்த பொழுது எங்களை நினைவு கூர்ந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த பாடல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை, குறிப்பாக நாம் தாழ்ந்த நிலையில் இருந்த பொழுது அவர் நமக்கு செய்த நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து, தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாது, பலத்தால் இடை கட்டினே. பலவீனன் என்று தள்ளிவிடாது, பலத்தால் இடை கட்டினே. பலத்தால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா.